வணக்கம் மக்களே, நான் உங்கள் கதிரேசன் பேசுகிறேன். கதி டெய்லரிங் இன்ஸ்டியூட். நேற்று பேக் பார்த்தோம், இன்றைக்கி ஃப்ரண்ட்டு பார்க்கலாம். நேற்று பேக் வெட்டும்போது ஃபோல்டிங் நம்ம சைடில் வச்சுருந்தோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஓப்பன் பிளேஸாக வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நான் இங்கே ஒரு லைன் ஒன்று போட்டிருக்கேன். இது 10 இன்ச்சஸ் வர்ற மாதிரி ஒரு இடத்த எடுத்திருக்கேன். இந்த 10 என்ன அப்படின்னாக்கா, நேற்று பேக் சைடு வைக்கும்போது உடம்போட 8 இன்ச்சஸ் கூட்டி, அதாவது பாடியோட மெஷர்மெண்ட்டு 32, அதோட 8 இன்ச்சு கூட்டி 4ஆக பிரித்தோம் இல்லையா, அதே அளவு 10 இந்த இடத்துல எங்கே வருதோ அந்த இடமா குறிச்சிக்கணும். அப்போ ஒரு இடம் கிடைக்கும். இந்த இடத்துலேருந்து ஒரு 10 இன்ச்சஸ் வர மாதிரியும் ஒரு நேராக ஒரு கோடு போட்டுடலாம். ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இதில் 32 இன்ச்சஸ் பாடியை 3ஆக பங்கிடணும். அப்போ 10 இன்ச்சஸ்ஸு ஒரு புள்ளின்னு வரும். அதோட 1 இன்ச்சு கூட்டி 11 இன்ச்சஸ் ஒரு புள்ளின்னு வைக்கணும். இந்த இடத்த இதோட ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயராக இங்கே கிடச்சிருக்கோம். இப்போ பின்பகுதியில் வச்ச மாதிரி இந்த ஷோல்டர் அளவு 10யோட 1 இன்ச்சு கூட்டி 2ஆக பிரித்தோம் இல்லையா, அதே 10.75 இன்ச்சஸ்ஸு இங்கே 5.75 இன்ச்சஸ் வைக்கணும். இங்கே பாடியில் 6ல் ஒரு பாகமாக 5.5 ஒரு புள்ளி வச்சு இது ஸ்கொயர் பண்ணிக்கணும். அடுத்ததாக பின்பகுதியில் வச்ச மாதிரி இந்த இடத்துல பாதி, இப்போ 5.75 இருக்குல்ல, அதில் பாதி 2.75 ஒரு புள்ளியாக வச்சுட்டு இந்த இடத்துல ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கவுங்க கேட்குறது தான். இது 6 இன்ச்சஸ் வச்சுட்டு இங்கே ஒரு கழுத்து வளைவு போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே 3/4 இன்ச்சஸ் வச்சு ஒரு கிராஸ் ஒன்று போட்டு இங்கே ஆமுல் ஷேப் ஃப்ரண்ட்டுக்கு போட்டுட்டு இங்கே டாட் வைக்கணும். இங்கே 32 இன்ச்சஸ் பாடியை 12ஆக வகுக்கணும். அப்போ 32 12 அப்படின்னு வகுத்தீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும். அப்போ 2.75 வரும். அதோட 1 இன்ச்சு கூட்டி 3.75 இன்ச்சஸ்ஸு இங்கே வைக்கணும். இங்கே வச்சுட்டு ஒரு நேராக ஒரு கோடு. இந்த ஹைட்டு எவ்வளவு அப்படி போடணுன்னா, அதே 32 4ஆக பங்கிட்டு 1 இன்ச்சு கூட்டினீங்கன்னா 9 இன்ச்சஸ் போக மீதி எல்லாம் டாட்டோடைய உயரமாகும். இந்த டாட்டோட அகலம் 1.25 இன்ச்சஸ் கம்பல்சரி எல்லாருக்கும் வைக்கலாம். சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாலாம் வரும். இந்த நம்பருக்கு 1.25 இன்ச்சஸ் வச்சுட்டு இங்கே ஒரு கிராஸ். நமக்கு இப்போது டாட்டு கிடச்சிருச்சு. இந்த பகுதியில் 1 இன்ச்சஸ் வச்சு ஒரு பெண்டு, இங்கே 2 இன்ச்சஸ் வச்சு இங்கே ஒரு கிராஸ். இதை போட்டிங்கன்னா இந்த பாடியிலேருந்து 1 இன்ச்சஸ்ஸு கிராஸ் போட்டோம். இது ஃப்ரண்ட்டு பகுதியில் உள்ள பீஸு. இதில் அடிஷ்னலாக டாட் வைக்கும்போது இங்கேருந்து 1 இன்ச்சஸ் மேலே ஒரு கோடு. அடுத்து ஆமுல்ல இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு கோடு. இதில் டாட்லேருந்து 1.5 இன்ச்சஸ் இந்த பக்கமாகவும், இந்த டாட்டோட ஸ்ட்ரெயிட்லேருந்து 1 இன்ச்சஸ் உள் அடங்கவும் இங்கே டாட் வரும். இப்போது முன்பக்கம் இதோடு முடிஞ்சது. நேற்று பின்பக்கம் பார்த்தோம், இப்போ ஃப்ரண்ட் பார்த்துருக்கோம்.
அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கை எப்படி வெட்டுறதும் பட்டி எப்படி வெட்டுறதும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லோரும் பாருங்கள்.